வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமையும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 2026 வந்து நிறைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. குரு பெயர்ச்சி இருக்குது. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி, ஜூலை மாதம் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சி, நவம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ நிறைய பயிற்சிகள் இருக்குது. மற்றபடி சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாத பயிற்சிகளாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கு எப்படி என்னென்ன நடக்க போகுது, யார் யார் இதில் ஜாக்பாட் ராசிகள், யார் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கு திருமண வாய்ப்புகள், யார் யாருக்கு குழந்தை பேர் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு யார் போவா, வேலைக்கு யார் கிடைப்பா, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். நம்ம கோவிலில் கலசத்தை அண்ணாந்து பார்த்து கும்பிட்ற மாதிரி வாழ்கிறவங்க தான் கும்பராசி. எந்த நிலமை வந்தாலும் அவங்களுக்குன்ற மரியாதையை தக்க வச்சுப்பாங்க. அந்த கும்பராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே 7 சனியில் வச்சு செஞ்சிட்ருக்காரு. 5 வருஷம் முடிய போகுது, கம்மியாகும்னு பார்த்தா ராகு உள்ளே வந்துட்டார். பரவாயில்ல, இந்த 2026 நல்லபடியாக அமையும். ஏன்னா ஜாக்பாட் ராசிகளை நம்மளும் ஒருத்தர். நம்ம குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இருந்தாலும் சனி பகவான், கேது பகவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரபிள். ஆனால் முன்னாடி இருந்த கஷ்டத்துக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய விடை தெரியும், தப்பிச்சுக்கிட்டு வந்துடலாம். எது இதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னா பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வந்தால் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுமை. ஸோ தள்ளி நின்று யார் என்ன பண்ணுறான்னு பார்த்தாலே, எது எங்கே வைக்கணுன்றது தெரிஞ்சாலே நம்ம ஃபேமிலியில் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குங்க. நீங்கள் வேலைக்கோ படிப்புக்கோ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் ட்ரை பண்ணுவீங்க, தலைமை பொசிஷனில் இருப்பீங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கீங்கன்னா அதில் வின் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நிலச்சிருக்கோங்க. குடும்பத்தோடு நீங்கள் வந்து கோவில் குளங்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக குலதெய்வம் கோவில், உங்கள் ஊர் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் வீடு, வண்டி, வாகனம், நகை, ஸ்டாக் மார்க்கெட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் ஒரு ஜோதிடர் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஏன்னா சனி பயிற்சி இருக்கிறதுனால நம்ம தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நஷ்டமாயிட்டவருக்கு அச்சச்சோ போச்சே எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டு அப்படின்றத கேட்டு புத்திசாலித்தனமாக நடத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வாழ்க்கையில் வரும். அடுத்து ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பயிற்சினா முடிகிற ஸ்டேஜுக்கு 3rd ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய நல்லது நடக்கும். இப்போவே உஷாராக யோசித்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்றதை பண்ணிங்கன்னா 2-2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஜாக்பாட் மாதிரி புதையல் மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை நிறைய கம்மியாகும். உடல் உபாதைகள்லாம் இந்த 5 வருஷத்தில் நிறைய வந்திருக்கும். அது எல்லாமே ரொம்ப கம்மியாகும். வாழ்க்கையில் சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகும். கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க. ஏன்னா இப்போ மேட்ரிமோனி சைட்ஸ்லேயே அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் தெரிஞ்சவங்களாம் வச்சு பாருங்கள். இல்லை இந்த மேட்ரிமோனியில் பார்த்தா கூட பேக்ரவுண்ட் வெரிஃபை அவங்களே இப்போ நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்குன்னே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. கொடுத்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு பாருங்கள். அண்டு நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் புதன் நீங்கள் போய் மாப்பிள்ளை பொண்ணு வீடை பார்க்குறது இருந்தால் புதன், வியாழன், வெள்ளி கல்யாணம், பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம் எல்லாமே இந்த 3 நாளில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் 8ஆம் பாவம் நீங்கள் கடன் கொடுக்கறது வாங்குறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. அப்படி இது மீறி நிலைமை வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. யார்கிட்ட வாங்குகிறோம், யார்கிட்ட கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குருமார்களை போய் வேண்டுங்க. குருமார்கள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஜீவ சமாதி வழிபாடு. ஏற்கனவே கும்பராசியில் இருக்கவங்க ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லித்தர மென்டாஸை போய் பாருங்கள், பேசுங்க. ஒரு வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ காலில் போங்க. அவங்க பார்வை உங்கள் மேலே பட நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்க. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் வரும், நல்லா வருவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம், காசும் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரலாம். அண்டு 12ஆம் வீடெல்லாம் 11 ப்ராஃபிட்டும் நல்லா வரும். 12ஆம் வீடு விரயம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் காசு வரும். நல்ல விஷயத்தில் போட்டிங்கன்னா சுப விரயமாக மாறிடும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சனீஸ்வர பகவான், சிவபெருமான், அதுவும் பாம்பு கொடை வச்சிருக்க சிவபெருமான், இல்லை ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர், பாம்பு படைக்கில் இருக்க ரங்கநாதர். இவங்களை வந்து சனிக்கிழமை
போயிட்டு ராகு காலத்தில் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அன்னதானம் முடியுமோ சாப்பாடு கூடவே அந்த வாட்டர் பாட்டிலோட சேர்த்து முழுமையான அன்னதானமாக கொடுக்க இந்த 2026 வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக அமையுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எது எதெல்லாம் நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், குழந்தை பேர், நீங்கள் ஜென்ரலாக லைஃப் பணம் எப்படி தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்த நாளில் வழிபடணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். சில விஷயங்களில் வந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு பொதுவான சொல்யூஷன். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ் மக்கள்லேயே ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியணும்னா தாராளமாக என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குரு பயிற்சி வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் 2 வரும். ஸோ இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு. அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன். ஸோ குரு பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி நடக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து வக்ர பயிற்சி நடக்கும். அது வந்து ஜூலை 27 கிட்ட நடக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் வருது. அதையும் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். அடுத்து மேஜராக நடக்க போகிறதுனா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் வருஷம் கடைசியில் தான் நடக்க போகுது. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கேன். இது 3 தான் பெரும் பாதிப்புகள் தருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாயோ, சூரியனோ, சுக்கிரனோ இது எல்லாமே ரெகுலர் நடக்கிற பயிற்சிகள். நம்ம அது மாத பலன்களில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். மேஜர் பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இந்த பயிற்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கணும், இல்லை இருக்கிற நல்லது இன்னும் நான் பெருசாக ஆகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க. தெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் பிடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இந்த கலர் துணிகள் உடுத்துங்க, இந்த மாதிரி உணவுகள் அன்னதானமாக கொடுங்க. ஏன்னா எந்த உணவு கொடுத்தாலும் அன்னதானம் தான். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தேவைக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுன்றவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்க நல்லது. சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வேலையில் ப்ரமோஷன் வேணும்னா சக்கரை பொங்கல் தரலாம். இப்போ சுமூகமாக கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போகணும்னா புளியோதரை தரலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். இல்லைனா சாமி ஒரே ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துருவார்ல, எதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது, தாற்பயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரங்கள்லேயே நம்ம நிறைய வீட்டில் கிச்சனில் இருக்க நவதானியம், கிச்சனில் இருக்க சோம்பு, கடுகு இதை வச்சே ஏகப்பட்ட தோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். என்ன தோஷம், என்ன பிரச்சனைன்றதை எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீட்டில் இருந்து என்ன பரிகாரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக வாங்க. இந்த 2026 வந்து ஒரு சூப்பரான வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. எப்பவுமே தெய்வ சக்தின்றது மலை, நீர்நிலை, அதாவது அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளம் வெட்டி வச்சாங்க. ஏன்னா குளத்தில் வந்து மலை எல்லா இடத்துலையும் இருக்காது, ஆனால் குளம் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். அதனால தான் குளம் வச்சாங்க. குளத்தில் வந்து அந்த எனர்ஜி, தெய்வத்தோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வர முடியும்னா தாராளமாக சுற்றி வாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மலை உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருவண்ணாமலை இருக்குது. அந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால், முருகன் கோவிலெல்லாம் ஜென்ரலாக மலைங்க இருக்குது. திருப்பரங்குன்றம், பழனி, அந்த மலையை சுற்றி வர முடியும்னா மலையை சுற்றி வாங்க. இல்லை மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும்னா கும்பிட்டு வாங்க. இப்போ மலையே எங்கள் ஏரியாவில் இல்லை சார்னா குளம் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்கிற கோவிலுக்கு பவர் ஜாஸ்தி. இன்னும் இந்த குளத்தை நீங்கள் சுற்றிட்டு வர முடிஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ எந்த தெய்வ வழிபாடு, என்னென்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இயராக அமையறதுக்கு டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.